மெதுவாக போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ்லி ஹோம். இந்த வீடியோவில் என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் எழுந்ததுமே ஏபிசி ஜூஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. ஏபிசி ஜூஸ் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அடுத்து குக்கிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைக்கி ரித்துக்குட்டிக்கு வந்து லஞ்ச் கட்டணும். ஸோ அவர் எந்திரிக்கிறதுக்குள்ளே ஓரளவுக்கு வேலை முடித்தாதான். ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு சாதத்துக்கு ஒலை வச்சு விட்டுட்டேங்க. இன்றைக்கி ரித்துக்குட்டிக்கு லஞ்ச் கட்டுறதுக்கு வந்துட்டு நெல்லிக்காய் சாதம் அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு லஞ்சுக்கு வந்துட்டு நான்வெஜ் எடுக்கிறதா ஐடியா இருந்தது. இங்கே வந்து ஒலையும் காஞ்சிருச்சு. அரிசி போட்டுட்ருக்கேன். அதுக்குள்ளார வந்து ரித்துக்குட்டி எழுந்து வந்தாச்சுங்க. கொஞ்ச நேரம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா ஒரு மாதிரி கிராங்கி ஆகிட்டு அழுதுகிட்டே இருப்பார். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இடியாப்பம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இப்போ வச்சுருந்த கப்பில் வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்காங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம 1 கப் அளவுக்கு வந்துட்டு அரிசி மாவு சேர்த்து நல்லா கிளறிக்கணும். 1 கப் அளவு மாவுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். மாவு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். இப்போ அந்த டைமில் வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு வந்து ரெடி பண்ணிடலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிட்டு நல்லா சாப் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வேக வச்சிடலாம். அடுத்தது இடியாப்பம் மாவு வந்து பிழிய போகிறேங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இடியாப்பாச்சில் எடுத்து வச்சு புளிய ஆரம்பிச்சிடலாம். ரித்துக்குட்டி கூட போய் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு வந்தாச்சு. அடுத்து இப்போ நான் தான் இடியாப்பம் புளிய வருவேன் அப்படின்ட்டு வந்து சண்டை போட்டுட்ருக்குறாருங்க. ரித்துக்குட்டிக்கு இடியாப்பம்னா ரொம்பவே ஃபேவரேட். தேங்காய் பால் இடியாப்பம் இருந்தால் போதும். மேக்ஸிமம் அவர் மார்னிங் ரித்துக்குட்டி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரித்து எந்திரிச்சதுக்கப்புறமா அவன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எல்லாம் ஸ்நாக்ஸு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணுறதே நடக்கும். இன்றைக்கி கொஞ்சம் எழுந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் அப்படியே ஹரிபரியாக இருக்குது. அவரும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கிராங்கியாக இருப்பார். அதனால் நமக்கு இங்கே வேலை செய்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் நைன்ட்டே இருப்பான். சாதம் எல்லாமே வெந்துருச்சுங்க. எல்லாம் வடித்து விட்டுட்டு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதம் தாளிக்கிறது மட்டும்தான் வேலை. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் பால் எடுக்கணும். இன்னும் ஒரு டைம் வந்துட்டு இடியாப்பமும் புளியறது இருக்குது. இடியாப்பம் ஒரு பேட்ச் எடுத்தாச்சுங்க. அடுத்து வந்து தேங்காய் பாலுக்கு தேங்காயை வந்து நல்லா சாப் பண்ணி போட்டுட்டு பெப்பர், அதுக்கப்புறமா சுக்குத்தூள், ஏலக்காய், கொஞ்சமாக வந்து ஜாதிக்காய் எல்லாம் சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நான் மேக்ஸிமம் கருப்பட்டி தான் சேர்ப்பேன். இன்றைக்கி டைம் இல்லாததுனால அதை மெல்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை.
ஸோ நாட்டு சர்க்கரையை சேர்த்து அரைச்சாச்சு. இடியாப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரித்துக்குட்டியை வந்து குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்காய் பால் அரைச்சி மட்டும் வச்சுட்டு போய் குளிக்க வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ தேங்காய் பால்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேங்க. குளிக்க வைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை, மற்ற எல்லாமே அவரே பண்ணிப்பார். சாப்பிட்றது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் அவனே பண்ணிப்பான். ஏதோ ஒரு நாள் மட்டும் மூடு இல்லைன்னா நம்ம பண்ணி விட்ற மாதிரி இருக்கும். இப்போ ரித்துக்குட்டிக்கு வந்துட்டு இடியாப்பெல்லாம் வச்சு கொடுத்தாச்சுங்க. அவர் சாப்பிட போயிட்டார். அவர் சாப்பிட்டுட்ருக்க டைமில் நம்ம வந்துட்டு சாதம்லாம் தாளிச்சிட வேண்டியது தான். நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா நல்லாவே சாப்பிட்டுப்பாங்க. அவங்களுக்கு நெல்லிக்காய்ன்ற மாதிரியே தெரியாது. அதுக்கு ஒரு கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நெல்லிக்காய் வந்து துருவி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா சாதத்தை போட்டு கிளறிட்டா ஈஸியாக ரெடி ஆகிடும். அதோட டேஸ்ட்டும் லெமன் ரைஸ் மாதிரி தாங்க இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு எப்போவும் ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஏதாவது ஒரு நட்ஸ் இருக்கும். எல்லாமே பேக் பண்ணிவிட்டு டாட்டா பாபாய் சொல்லி அனுப்பிச்சாச்சு ஸ்கூலுக்கு. இப்போ கிச்சனோட நிலமை வந்துட்டு இந்த மாதிரியாக தாங்க இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக வந்துட்டு கிளியர் பண்ணி ஆகணும். இன்னும் வந்து லஞ்சுக்கும் சமைக்கணுமா, ஸோ லைட்டாக மட்டும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பயோ என்சைமுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பேட்சாக தீர பண்ணிகிட்ருப்பேன் பயோ என்சைம். இப்போ வந்துட்டு ரொம்ப நாள் விட்டாச்சு. ஸோ திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சாத்துக்குடியோட ஸ்கின்னு. நம்ம எனி சிட்ரஸ் இது எடுத்துக்கலாம், சிட்ரஸோட ஸ்கின் எடுத்துக்கலாம், சீடு இல்லாமல். பல்ப் இருந்தாலும் ஓகே தான். நான் வந்துட்டு ப்ளைனாக ஸ்கின் மட்டும் எடுத்துருக்கிறேன். நம்ம பயோ என்சைம் தயாரிக்கிறது வந்துட்டு என்ன மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் எடுத்து வச்சுருக்கிற கண்டெய்னர் வந்துட்டு இந்த டம்ளரில் வந்து 15 டம்ளர்ஸ் வந்துட்டு தண்ணி பிடிக்கும். ஸோ இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி வந்து 15 இருக்கணும். அண்ட் நம்ம வந்துட்டு இதில் 3 பங்காளவுக்கு இந்த சிட்ரஸ் ஸ்கின்ஸ் ஏதாவது பீல் சேர்த்துக்கணும். ஸோ நான் வந்து 3 கப் அளவுக்கு சிட்ரஸ் பீல் சேர்த்துருக்கேன். அண்ட் ஒன் போர்ஷன் வந்துட்டு ஜாகரி இல்லை பனங்கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகர் தவிர. அண்ட் 10% வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும். என்ன தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம், டிஸ்டில்டு வாட்டர் தவிர. சேர்த்துட்டு இந்த மாதிரி காற்று போகாத மாதிரி ஏர் டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இது ரெடியாக ஒரு 90 டேஸ் ஆகுங்க. இது ப்ரிப்பேர் பண்ணால் ஃபஸ்ட் 30 டேஸ் மட்டும் ஜஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கணும் 30 டேஸ். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 60 டேஸ் வந்துட்டு அப்படியே விட்டுறணும். நான் உங்களுக்கு இந்த என்சைம் வந்து ரெடியானதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்துட்டு க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷாம்பூ இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது அதுக்கு ப்ரிசர்வேட்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாமல் வச்சுக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் நாட்டுக்கோழி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெங்காயமும் தொளிச்சாச்சுங்க. வெங்காயம் தொளிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடாயில். அது கூட வந்து உரித்து வச்சுருந்த வெங்காயம் அண்ட் 2 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்குற டைமில் வந்துட்டு இங்கே ரசத்துக்கு வந்து தக்காளி பிசைஞ்சிட்ருக்கேன். சைட் பை சைடாக வந்துட்டு ரசத்துக்கு மசாலாஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. பூண்டு, வரமிளகாய், அப்புறம் ஜீரகம், மிளகு, மல்லி எல்லாம் போட்டு இடிச்சிட்ருக்கேன். இங்கே வந்துட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சுங்க. இந்த மசாலா வந்துட்டு ஊரில் அரைச்சி வச்சுருப்பாங்க. அம்மா, அத்தை 2 பேருமே ஒரே மாதிரி தான் அரைப்பாங்க.
ஸோ அங்கேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது வந்து கறி குழம்பு எல்லாத்துக்குமே வச்சுக்கிறது, மட்டன் குழம்பு அப்புறம் நாட்டுக்கோழி குழம்புக்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ இது இவ்வளோ தாங்க. இதை போட்டு வதக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ க்ளீன் பண்ண கறியை வந்து அப்படியே டேரெக்டாக பேனில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை வந்து கலந்து விட்டுட்டு அப்படியே தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது தான் வேலை. நாங்கள் வந்து இதை தாளிக்கவோ எதுவும் பண்ண மாட்டோம். லாஸ்ட்டாக மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். இது கூட வந்துட்டு இந்த தேங்காய் ஓடு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா சுரண்டிட்டு சேர்த்துருக்குறேன். அப்போ கறி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரசத்துக்கும் எல்லாம் இடித்து தாளித்து விட்டாச்சுங்க. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கறி வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துப்பேன். இப்போது அந்த குழம்புலேருந்து கொஞ்சம் கறி எடுத்துகிட்டு வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் ஒன்று சாப் பண்ணி சேர்த்துருக்குதுங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கரம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த குழம்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கறியெல்லாம் போட்டு பரட்டினா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரித்துக்குட்டி ஈவினிங்காக போய் ஸ்கூலில் இருந்தெல்லாம் கூப்பிட்டு வந்தாச்சுங்க. அவருக்கு வந்து 2:30க்கு ஸ்கூல் முடியும். ஸ்கூலில் விளையாடிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியோ 3:30 4 o'clockலாம் ஆகிடும். ஸோ ஈவினிங் கொஞ்சம் மழை பெஞ்சுதா, ஸோ போயிட்டு மாடியில் ஒரு ஆட்டம் போட்டுட்டு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாருங்க. ரித்துக்குட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அவர் வேலையை அவரே கடகடன்னு பண்ணிப்பார். நம்ம வந்து பக்கத்துலேயே இருக்கணும். ஆனால் அவருக்கு ஸோ அவர் இப்போ வந்துட்டு ஒரு 7:30 7:45க்குலாம் தூங்க வச்சிடுறது. மதியம் தூங்குறது இல்லைன்றதால தூங்க வச்சுட்டு மற்ற எல்லா திங்ஸையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் டின்னர்லாம் முடிச்சுட்டு தூங்க போயாச்சுங்க. இன்றைக்கி டே வந்து இந்த மாதிரி தாங்க போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.